எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எப்போதுமே எல்லாரையும் ரொம்ப சர்காஸ்டிக்கலா ஜோவியலா நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். கிரிட்டிசைஸ்னா என்ன? ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் நம்ம கொடுப்போம். ரொம்ப ஒல்லி பிச்சு, அது ரொம்ப குண்டு, இல்லை நீ இதுக்கு நீ இந்த வேலைக்கு நீ சரிப்படவே மாட்ட, யூ டோன்ட் ஹாவ் எனி டேலண்ட்ஸ், உனக்கு டேலண்டே இல்லை, நீ ரொம்ப டம்ம, ரொம்ப மந்தம், சுறுசுறுப்பே இல்லை. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் தான் நெகட்டிவ் ஃபீட்பேக், நெகட்டிவ் கிரிட்டிசிசம். ஸோ உங்கள் குழந்தைங்கள நீங்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக சொல்ல 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 அவங்களோட மைண்டில் அது பிரிண்ட் ஆகிடும். அதே தான் அவங்களுக்கு ரிமெம்பரன்ஸ் ஆகும். ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு நல்ல சுச்சுவேஷன் வரும்போது அவங்களுக்கு டேலண்ட் இருந்து பண்ணலான்னு நினைக்கும் போதும் இந்த நெகட்டிவ் கிரிட்டிசிசம்னால அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இழந்துருவாங்க. இது ஒரு எமோஷனல் ஊண்டாவே அவங்களோட மனசுல எப்போதுமே இருக்கும். நம்மளால முடியாது, நம்ம ரொம்ப இப்ப ரொம்ப கருப்பா இருக்காங்கனாக்கா, இதே நம்மளாம் ரொம்ப கருப்பா இருக்கும், நம்மளாம் இந்த ஷோக்கெல்லாம் நம்ம போவே முடியாது, அந்த மாதிரி ஒரு எமோஷனல் ஊண்ட். அண்ட் ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. ஏதாவது ஒன்று சொன்னாலே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும் அண்ட் ரொம்ப ஷேமா ஃபீல் பண்ணுவாங்க. இது மூலமா அவங்களுக்கு நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆகும். ஸோ கம்பேரிசனை உடைய கிரிட்டிசிசம் 10 times more எஃபெக்ட்ஸாக சில்ட்ரனுக்கு கொண்டு வரும். ஸோ அதனால இனிமேல் நீங்கள் எந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்கோ கிரிட்டிசிசமோ சொல்லி உங்கள் பசங்களை ரொம்ப தாழ்த்தி பேசாதீங்க. நன்றி, வணக்கம்.